எல்லாரோட உடம்புலயும் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் இதயத்துல இருந்து ஆர்டரிஸ் மூலியமா எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கால் பாதம் வரைக்கும் போகுது. அதே ரத்தம் சுத்திகரிக்கப்படாத ரத்தம் மேல் நோக்கி வெயின்ஸ் மூலியமா திரும்ப இதயத்துக்கு வருது சுத்திகரிக்கப்படுறதுக்கு. வெயின்ஸ்ல சரிவர ரத்தம் மேலே ஏறி வரலன்னு தான் வெரிகோஸ் வெயின்ஸ், நரம்பு சுருள் நோய் அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஹலோ எரிவன், நான் டாக்டர் ஜேசஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வெரிகோஸ் வெயின்ஸ், காலில் ஏற்படுற நரம்பு சுருள் நோய், இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் அந்த நரம்பு சுருள் நோயோட பாதிப்புலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், வலியை குறைச்சிடலாம், அந்த நரம்பு சுருள் அதிகமாக ஏற்படாமல் தடுக்கலாங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர் நர்வ்ஸ், அதாவது சிலந்தி நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால்களில் இருக்க வெயின்ஸுக்கு மேல் நோக்கி ரத்தம் சரியா வரல அப்படின்னா பாதிப்பு அந்த நரம்பை சுருள செய்யுது. அது எதனால ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடம்புல பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல ஆர்டரிஸ்ன்னு சொல்றது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதயத்துல இருந்து சுத்தமான ரத்தத்தை உடல்ல எல்லா பாகங்களுக்கும் கால் பாதம் வரைக்கும் கொண்டு செல்லுது. வெயின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரிஸ் பக்கத்திலே தான் வரும். அந்த வெயின்ஸ் சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை கீழே இருந்து பாதத்துல இருந்து மேல் நோக்கி இதயத்துக்கு கொண்டு வந்து திரும்ப சுத்திகரிக்கப்பட்டு இந்த ப்ராசஸ் நல்லா நடக்குது. சப்போஸ் அந்த வெயின்ஸ்ல வால்வ்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கு. அந்த வால்வ்ஸ்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இல்ல அந்த வால்வ்ஸ்ல ஏதாவது டேமேஜ் ஆனாலோ ரத்தம் சரிவர மேல போக முடியாது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பிளட் ஸ்டாக்னட்டா தங்கி நிற்கும். அந்த நரம்பு தடிமன் ஆகும், அப்படியே சுருள்ற மாதிரி ஆகும். இதுதான் வெரிகோஸ் வெயின்ஸ், கால் நரம்பு சுருள் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதயம் எப்படி பிளட்டை பம்ப் பண்ணி கீழே அனுப்புதோ அதே போல கீழே மேல் நோக்கி ரத்தம் வர்றதுக்கு ஒரு பம்பிங் மெக்கானிசம் வேணும். இப்போ மேல மாடியில இருந்து தண்ணி கீழே வருது. கீழே வந்த தண்ணியை திரும்ப நம்ம மேல அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்றோம். ஒரு மோட்டரை யூஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிற தண்ணி மேல போகுது. அதே போல நம்ம உடம்புல இதயம் பம்ப் பண்ற அதே வேலையை இன்னொரு தசையும் செய்யுது. அதுதான் காஃப் மசில்னு சொல்லுவோம், கெண்டைக்கால் தசை. அதுவும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பம்பிங் மெக்கானிசம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த காஃப் மசில் கீழே நல்லா பம்ப் பண்ணிச்சுன்னா பிளட் கீழே இருந்து நல்லா மேல் நோக்கி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காஃப் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த காஃப் மசிலை நல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சோம்னாலே பிளட் நல்லா மேல் நோக்கி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகும். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இது யாருக்கெல்லாம் பாதிப்பு? ரொம்ப நேரம் உட்கார்றவங்க, நிற்கிறவங்க. உதாரணத்துக்கு டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க. சில பேர் நிறைய நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க. இவங்களுக்குலாம் பாதிப்பு அதிகமாக வரும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம், ஏன்னா பிரசவ டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், அதனால வரும். ஜெனட்டிக்கலாக சில பேருக்கு வருது, பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வருது. ஏஜ் அதிகமானாலும் அந்த நர்வோட அடர்த்தி தன்மை குறையுது, நர்வ்ல ஏற்படுற டேமேஜ்னால வருது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் பாதிக்கப்பட்டவங்க சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நடக்கணும். அதே போல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பாதத்தோட மூவ்மெண்ட், ஆங்கிள் மூவ்மெண்ட்ஸ் அடிக்கடி செய்யணும். அந்த காஃப் மசிலை நல்லா ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். பாடி வெயிட் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். முக்கியமா தூங்கும் போது காலை கொஞ்சம் உயரமா வச்சு படுக்கணும். 2 பில்லோ வச்சு கொஞ்சம் உயரமா 2 கால்களையும் மேல வச்சு கால் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஆக்டிவா செய்துட்டே படுத்தோம்னா பிளட் நல்லா பாதத்துல இருந்து கீழே நல்லா பம்ப் ஆகும். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல ரெகுலரா செய்யணும். இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸ்லாம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு எல்லாராலையும் செய்யக்கூடியதுதான். இதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அதெல்லாம் செய்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனலா, இன்னும் நல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காஃப் மசிலோட பம்பிங் ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது. அதாவது எப்படின்னா, சிம்பிளா நின்றுகிட்டே குதிகாலை மேல தூக்குறப்போ அந்த காஃப் மசில் நல்ல பம்பிங் ஆக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால பிளட்
கீழே இருந்து மேலே நல்லா போக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இதை போல நின்றுக்கோங்க. நின்றுட்டு குதிகாலை மட்டும் நல்லா மேலே தூக்குங்க. தூக்கிட்டு இறக்குங்க. இதை ரிப்பீட்டடாக வந்து செய்கிறப்போ நல்ல இந்த காஃப் மசில் வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகி நீங்கள் செய்யணும். இது செய்கிறதுனால என்ன, காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், பம்பிங் ஆக்ஷன் வந்து நல்லா கொடுக்கும், இந்த பாதத்தோட மூவ்மெண்ட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இந்த மசில்ஸும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஒவ்வொரு பம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 15 to 20 ml வந்து கீழே இருந்து மேலே போகும். இது வந்து செய்யலாம். சப்போஸ் நின்றுக்கிட்டு செய்ய முடியல அப்படின்னா இந்த காஃப் பம்ப், இந்த குதிகாலம் வந்து மேலே தூக்குற எக்ஸசைஸ் வந்து ஒரு சேரோ இல்லை ஒரு டேபிளோ இதை போல சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு கை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு குதிகாலம் வந்து மேலே தூக்குங்க. இதே போல் தூக்கி தூக்கி கீழே இறக்குங்க. இப்படியும் செய்யலாம், ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 18 to 20 ரிப்பீட்டேஷன் வந்து 2 times a day செய்கிறப்போ அந்த காஃப் மசிலோட ஆக்ஷன் நல்லா கொடுக்கும். பிளட் வந்து நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் பம்பிங் ஆகும். இந்த காஃப் ரைஸே வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னா இதை போல சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு காஃப் ரெண்டையும் நல்ல குதிகாலை ரைஸ் பண்ணி அந்த காஃப்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி பண்ணி ரைட் சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து லெஃப்ட் சைடும் வாங்க. இதே போல லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே வந்து ஒரு பாதி வட்டம் வரைகிற மாதிரி காஃபை வந்து எக்ஸென்ட்ரிக்கா கொண்டு வாங்க. அப்போ வந்து இந்த காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சும் ஆகும், நல்லா ஆக்டிவேட்டும் ஆகும். ஆகுறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து காஃப் மசில் வந்து நல்லா பம்ப் ஆகுறதுனால கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா போகும். இது வந்து ஒரு 18 ரிப்பீட்டேஷன் வந்து செய்கிறப்போ ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த கெண்டக்கால் தசைக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்தது போலே வந்து தொடையில இருக்க தசைகளுக்கும் இடுப்புல இருக்க தசைகளுக்கும் ஆக்ஷன் கொடுக்குறப்ப தான் வந்து பிளட் வந்து இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீழே இருந்து ஹார்ட் வரைக்கும் நல்லா போகணும். அதுக்கு வந்து தொடை மசிலையும் இடுப்பு மசிலையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முட்டியை மடக்கி மடக்கி நீட்டுற எக்ஸசைஸ் நின்றுக்கிட்டே பண்ணுறது தான் நீ பென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து சேரோ இல்லை டேபிளையோ வச்சுட்டு காலை வந்து மெதுவாக மடக்கி மடக்கி நீட்டுங்க. இது நல்லா மடக்கி மடக்கி நீட்டுறப்போ தொடையில் இருக்க ஃப்ரண்ட்ல இருக்க மசில்ஸ் வந்து குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்க மசில் பேர் ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அதே போல் இடுப்புலையும் வந்து மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்தனிங்கும் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பிளட் வந்து நல்லா மேலே பம்ப் ஆகி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 20 ரிப்பீட்டேஷன் வந்து 2 times a day வந்து செய்யலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து கால்கள் ரெண்டையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதும் கூட, அதே போல் கீழே இருந்து பிளட் வந்து நல்லா மேலே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் கூட. இது வந்து ஸ்குவாட்டிங்னு சொல்லுவோம். எப்படின்னா இதை போல் சப்போர்ட் ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா கை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர் லெவலுக்கு காலை வந்து நல்லா அகலமாக வச்சுட்டு பேலன்ஸ் கையில் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே உட்கார்ந்த மாதிரி இருக்கணும், ஆனால் ஃபுல்லாக உட்காரக்கூடாது. எழுந்திரிங்க. பெட்டு வந்து இருக்கணும், ஆனால் பெட்டில் கீழே உட்காரக்கூடாது. இதே போல் வந்து செய்யணும். இதே போல் செய்கிறப்போ கால்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், சர்க்குலேஷன் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுவும் வந்து ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன் வந்து 2 times a day வந்து செய்கிறப்போ நல்லாவே சர்க்குலேஷன் வந்து நல்லா மேலே போகும். இப்போ இவ்வளோ தூரம் பண்ண ஸ்ட்ரென்தனிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் சர்க்குலேஷன் பிளட் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச்சிங், அதாவது முன் தொடைக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா பிளட் வந்து தடைப்பட்டு மேலே போகாமல் இருந்தால் கூட அந்த சர்க்குலேஷன் வந்து நல்லா ஸ்பீடாக மேலே பம்ப் பண்ணி விடும். எப்படின்னா இதை போல் நின்றுட்டு ஒரு இடத்துல ஒரு கை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த காலுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா காலை நல்லா மடிச்சுட்டு கையால் சப்போர்ட் பண்ணி மேலே நல்லா இடுப்பில் டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் தைஸில் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து நல்லா இழுக்கும். இதான் குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொல்கிறோம். இது ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப அதே இது வந்து மடித்து ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணி முன் தொடையில் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க 3 seconds ஹோல்ட் பண்ணி. இது போல் படுத்துக்கோங்க. ஒரு தலகாணி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 3 தலகாணி வச்சு, அதாவது நம்ம இதயத்தோட ஹைட்டை விட மேலே இருக்கணும் ஹைட்டு, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆங்கிள் பம்ப் பாதத்தை வந்து நல்லா கீழேயும் மேலேயும் தள்ளுங்க. இது வந்து 15 to 20 ரிப்பீட்டேஷன் வந்து செய்கிறப்போ பிளட் வந்து நல்லா கீழே நல்லா பம்ப் ஆகி வரும், வந்து ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஃப் மசில் வந்து நல்ல பம்பிங் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 15 to 20 செஞ்சதுக்கப்புறம் இந்த பாதங்கள் ரெண்டையுமே வந்து சைடாக திருப்புங்க. இதே போல் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா டேர்ன் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு 15 to 20 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் பாதத்தை வந்து ஒரு சர்க்குலர் மூமெண்ட் வந்து கொடுங்க.
நல்லா சுத்துங்க, ஒரு வட்டம் போடுங்க. இதே போல இதே போல வந்து இது ஒரு 10 ரிப்பீட்டேஷன் முடிஞ்சா பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் வட்டத்தை வந்து மாத்தி இப்படி போடுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷனோ இல்லை 15 ரிப்பீட்டேஷன். அடுத்தது வந்து இந்த தொட மசில் ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஸ்டெபிலிட்டியும் இந்த காஃப் மசிலோட ஸ்டெபிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யணும். இது செய்யறதுனாலே வந்து பிளட் வந்து கீழே இருந்து நல்லா மேலே பம்ப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்த மசிலோட ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லெக் கர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 லிட்டரோ இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில வந்து இந்த 2 கால்களுக்கு நடுவில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக தூக்குங்க. அந்த வெயிட் அவங்களால தூக்க முடிஞ்சாலும் தூக்கிட்டு இங்கே வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக மேலே தூக்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. இந்த இந்த லெக்கர்ஸ் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் தொட மசிலோட ஸ்டெபிலிட்டியும் இந்த காஃப் மசிலோட ஸ்டெபிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த காஃப் மசில் வந்து இன்னும் நல்லா பம்பிங் வந்து அதிகப்படுத்தும். படுத்துறதுனால பிளட் வந்து நல்லா மேலே இருந்து கீழே வரைக்கும் நல்லா போகும். அடுத்தது ஈஸியாக வந்து பிளட் வந்து கால் பாதங்கள்ல இருந்து தொடப்பகுதிக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து நல்லா ஈஸியாக போகிறதுக்கு வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் எப்படின்னா இதை போல் படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை வந்து செவுரில் நல்லா இந்த பொசிஷனுக்கு வந்து முட்டி மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ணி வைங்க. வைக்கிறப்போ பிளட் வந்து பாதத்துலேருந்து நல்லா கீழே இறங்கி நல்லாவே வந்து ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போகிறதுனால இந்த இடத்துல வந்து நல்லா சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த வெரிகோஸோட சிம்டம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இது வந்து பிபி அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டாம். மற்ற எல்லாருமே வந்து செய்யலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு எக்ஸசைஸ் எப்படின்னா இதே போல ஹார்ட் லெவலோட ஹைட்டாக இருக்கணும். அதாவது நம்ம செஸ்டோட ஹைட்டாக இருக்கிற மாதிரி பில்லோஸ் வந்து இதை போல வச்சுட்டு காலை வந்து இந்த பொசிஷனில் வைங்க. வச்சுட்டு ஒரு காலாக செய்யுங்க. ஒரு காலை வந்து ஸ்ட்ரைட்டாக முட்டி மடக்காம தூக்கி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுறப்போ பிளட் வந்து நல்லா கீழே இறங்கும். நல்லா சர்க்குலேஷன் கீழே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த கால் தூக்குங்க. இதுவும் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா மேலே காஃப் மசில்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா இறங்கும். ரிலாக்ஸ். ஒரு காலுக்கும் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்கிறப்போ நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த வெயின்ஸில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். படுத்துக்கிட்டே பண்ணுற சைக்கிளிங். படுத்துக்கிட்டே வந்து இதை போல் வந்து சைக்கிளிங் பண்ணுற மாதிரி மெதுவாக செய்யுங்க. இது வந்து 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால சர்க்குலேஷன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது, கோர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது 1 மினிட் to 2 மினிட் வந்து செய்யலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. எங்களோட சென்டரில் வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செஞ்சாலும் வலி குறையில, நாளுக்கு நாள் வந்து நரம்போட அடர்த்தி வந்து அதிகமாக போகுது, காலோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வராங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சில அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலியம் நரம்போட அடர்த்தி குறைஞ்சதுனாலே நிச்சயமாக வந்து வலி குறையும். பிளட் சர்க்குலேஷன் வந்து கால் பாதத்துலேருந்து மேலே போகிறது வந்து நார்மலாக ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி திரும்ப அந்த நரம்போட அடர்த்தி அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் வலி வராமல் இருக்கிறதுக்கும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனது நார்மலாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் ஆகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து சொல்லி தருவோம். நீங்களும் இதே போல் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனைனால இருக்கிறீங்க அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களோட ரிப்போர்ட்ஸும் அனுப்பி வைங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுத்து திரும்ப வந்து அந்த வெரிகோஸ் வெயின்ஸோட சிவியரிட்டி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.